ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். மாடிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றலைங்க. காலையில் ஊற்ற வேணாம், ஈவினிங் ஊற்றலான்னு சொல்லி இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றாமல் விட்டாச்சு. ஏன்னா நேற்று ஈவினிங் கொஞ்சம் லைட்டாக தெளித்து விட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் முடியலை, அதனால் தண்ணி ஊற்றலை. சரி, இப்போ தான் வந்திருக்கேன் மாடிக்கு. வந்தோடனே சரி ஏதாவது புதிய வரவுகள் இருந்தால் காமிக்கலாம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி மாடிக்கு வந்தாச்சுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைய புது வரவு இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு அழகி கையோடு வந்துருச்சு. நேற்றே பூத்துருக்குமோ, நேற்று பூத்திருக்கும் போல் நம்ம கவனிக்கலை. ஸோ கையோடு வந்துட்டாங்க. அடுத்து இவங்களும் நேற்று பூத்தவங்க தான், ஆனால் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு புதிய வரவு அப்படின்னாக்க கத்திரிக்காய் தாங்க. நம்ம என்ன கத்திரிக்காய் போட்டோம் அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம கத்திரிக்காய் விதைகள் இன்னுமே போடவே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே தன்னால் முளைச்சவங்க. பிடுங்கி நடுற வேலையை மட்டும் நான் பார்த்தேன். அதனால் என்ன வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். இங்கே பாருங்களேன், ஒரு பர்பிள் வரிக்கத்திரி தெரியுதா? வரிக்கத்திரி. இந்த கத்திரியெல்லாம் போன வருஷம் நிறையவே வந்துச்சு. இந்த கத்திரியெல்லாம் போன வருஷம் நிறையவே நமக்கு காய்க்கல. ஒரு செடி தான் இந்த போன வருஷம் வச்சுருந்தோம். அந்த ஒரு செடி ஏன்னா ஓரளவுக்கு ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி தான் நம்ம அறுவடை எடுத்துருந்துருப்போம். அதில் விதை விழுந்து அழகாக காய்ச்சிருக்காங்க பாருங்கள். போன வருஷம்லாம் 3 கிலோ 4 கிலோ பறித்தோம் அப்படின்னா அது பச்சை உருண்டை கத்திரி தான். அவங்க கூட விதை எங்கேயாவது விழுந்து முளைச்சா சந்தோஷப்படலாம். ஒரே ஒரு செடி வச்சு அவங்கக்கிட்டே இருந்து ஒரு விதை முளைச்சி வரி கத்திரி வந்துட்டாங்க. இவங்க யாருன்னு பார்க்கலாமா? இவங்க பச்சை உருண்டை கத்திரி. சூப்பர். தன்னால் முளைச்சவங்கிறதுனால தான் இவ்வளோ ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க யார்? தெரியல, சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இவங்களும் வரி கத்திரி தான். ஆனால் அவங்க ரொம்ப டார்க்காக இருக்காங்க, இவங்க லைட்டாக இருக்காங்க. இதில் இது இப்படி இந்த ஷேப்லலாம் நம்ம வைக்கவே இல்லை, தெரியல. கிராஸ் பாலினேஷன் ஆகி இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியல. சரி, வந்ததுக்கு நேற்று ஈவினிங் வேலை பார்க்கும்போதே நம்ம ஒரு 3 வெண்டைக்காய் பறித்து சாப்பிட்டோம். இவங்க என்னன்னு பார்க்கலாமா? வரிக்கத்திரியிலேயே ஒரு லைட் கலர் வரிக்கத்திரி நிறைய வந்திருக்காங்க இந்த தடவை. என்னன்னு தெரில, அப்படி ஒரு வரிக்கத்திரி நம்ம போட்ட மாதிரியே எனக்கு தெரியல. அவரைக்காய் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா செடியிலையும் பிஞ்சுகள், கத்திரி பிஞ்சுகள் எல்லா செடியிலையும் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இனி அறுவடை அல்லலாம். என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியல. எல்லா செடியிலையும் பிஞ்சுகள், ஏகப்பட்ட பிஞ்சுகள் வந்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், ரணக்கல்லி மாதிரி இருந்தது. முதல்ல அவங்க அனுப்பிவிட்டப்போ சின்ன இலையா ரணக்கல்லி மாதிரி இருந்தது. பார்த்தா என்ன சொல்லுவாங்க, 1000 ஏதோ சொல்லுவாங்களே, அந்த செடி உள்ள முளைச்சிருக்கு. சரி, பிடிங்கி வேறு பக்கம் நடணும். இங்கே பாருங்க, நல்ல குண்டாகவே இருக்காங்க. இது என்ன கத்திரி பார்க்கலாமா? பச்சை தான், தெரியுதான்னு தெரிலையா? ஒரு நேரம் இது டார்க் பச்சையாக இருக்குது. அங்கனக்குள்ளே நம்ம பார்த்தது லைட் பச்சையாக இருக்குது. என்னங்கடா லைட்டு டார்க்குன்னு ஏகப்பட்ட இது வந்திருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், அழகிகள், இன்றைய அழகிகள் பார்த்துக்கோங்க. என்னமோ தெரில, கவரை கூட பிச்சுட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க அணிலார். இந்த தடவை என்னமோ கவருக்குள்ளே இருக்குது. பார்ப்போம். ஒரு 4 காயாவது பறித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விட்டுற வேண்டிதான். ஒரு வருஷமாக அவங்களே சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படிங்க? ஸோ அதனால் இந்த தடவை ஒரு 2 காயாவது நம்ம சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாருங்க, மண் கலவையெல்லாம் தயார் நிலையில் இருக்குது. தொட்டி கொஞ்சம் வாங்கணும். க்ரோ பேக் ஆர்டர் போடணும். 1ஆம் தேதிக்காக வெயிட்டிங். 1ஆம் தேதி வந்தோடனே கொஞ்சம். இங்கே பாருங்கள், வெள்ளரி நம்ம போட்டது என்னமோ இப்படி வரிசையாக இப்படி இந்த லைன் போட்டேன். ஆனால் முளைச்சது பாருங்கள் இஷ்டத்துக்கு. என்னங்கடா இங்கெல்லாம் நான் உங்களை போடவே இல்லையே, நீங்கள் யாருன்னு தெரில, வளர்ந்துருக்கீங்க.
ஓகே, வந்தவங்க வரட்டும், போனவங்க போட்டும். ஓகே, இன்றைய புது வரவுகள் எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் கோவக்காய் பறிச்சே ஆகணுங்க. ஏகப்பட்ட கோவக்காய் கிடக்குறாங்க. பறிச்சிடவா இல்லாட்டி? ஓகே, பறிச்சிருவோம். ஈவினிங் வர்றதுக்கு சில நேரங்களில் நம்மள அறியாமல் லேட் ஆகிடுதான். லேட்டானால் என்ன ஆகுது, உங்ககிட்ட காமிக்காமலே நான் வீடியோ எடுக்காமல் போடுற மாதிரி இருக்குது, சமைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒத்த கைட்டு பறிக்க முடியல, நிறையவே இருக்காங்க. பறிச்சிட்டு காமிக்கவா எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு? இவருங்க 1/4 கிலோ இருக்கும் போலையே, தேடி தேடி பறித்தா 1/4 கிலோ கிட்ட வந்துடுச்சு. இன்றைக்கி காலையில் சப்பாத்தி போட்டாச்சு. ஸோ நைட்டுக்கு இட்லிக்கு இன்றைக்கி கோவக்காய் சட்னி. அதுக்கு கோவக்காய் பறிச்சாச்சு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஏதாச்சும் யோசிக்கணும். நிறைய இருக்குது, எதை பறிக்கிறதுன்னு தெரியல. பொடுதலை வேறு நிறைய இருக்குதுங்க. ஸோ ஒரு நாளைக்கு பொடுதலையில் ஒரு துவையல் அரைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் தான் பறிக்கணும். இப்போயே பறித்து வச்சுட்டு போனால் எனக்கு என்னமோ அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் வேணாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கோவக்காய் அறுவடையோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பாய்.